ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அழகிய அழகுல பார்த்தீங்கன்னா, மதியம் அவங்க அம்மா வீட்ல இருக்காங்க. அப்ப மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போயிட்டு வராங்க. மதியோட அம்மா வந்துட்டு, "ஏங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க, டல்லா இருக்கீங்க. காஃபி எடுத்துட்டு வரட்டுங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அப்பா, "இல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க என்னாச்சு?" அப்படின்றாங்க. "யாராச்சும் தெருவுல ஏதாச்சும் பேசுனாங்களா, மதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறத பத்தி?" அப்படின்னு சொல்லி மதியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இல்ல மதி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற விஷயம் இந்த நம்ம தெருவுல யாருக்கும் தெரியல போல இப்ப வரைக்கும். இனிமே தான் தெரிஞ்சா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாங்க. யாராச்சும் ஒருத்தருக்கு தெரிஞ்சாலயும் அவங்க ரொம்ப நம்மள கேவலமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதியோட அம்மா சொல்றாங்க. இத மதி பார்த்தீங்கன்னா அமைதியா பார்த்துன்னு இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம. அப்ப மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "ஏம்மா நீ கொஞ்சம் விட்டு குடுத்து போலாம் இல்லம்மா" அப்படின்றாங்க. அப்ப மதியோட அம்மா, "ஏம்மா மாப்பிள்ளையும் உன்ன வீட்ட விட்டு வெளிய போ சொல்லி சொல்லிட்டாரா? அப்பா அங்க வரும்போது நீ வெளிய உக்காந்து இருந்தியாமே" அப்படின்னு மதிய கேட்குறாங்க. அதுக்கு மதி பார்த்தீங்கன்னா, "ஆமாம்மா, நீங்க அங்கருந்து கிளம்புனதும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லி அவரு சொன்னாரு. மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. நான் எதுவும் தப்பு பண்ணல" அப்படின்னு சொன்னதுக்கு, "சரி மன்னிப்பு கேட்க முடியாதுல்ல, வீட்ட விட்டு வெளிய போன்னு சொல்லிட்டாரு. நானும் வெளிய வந்துட்டேன்ம்மா" அப்படின்றாங்க. அப்ப மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, "ஏம்மா பெரியவங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்ன ஆயிடும் சொல்லு" அப்படின்றாங்க. "நான் என்னம்மா தப்பு பண்ணேன்?" அப்படின்றாங்க. அதுக்கு மதியோட அப்பா பார்த்தீங்கன்னா, "இல்லம்மா நீ அந்த வீட்ல விதண்டாவாதம் பண்ணணும்னு நெனைக்கிறியா? இல்ல அந்த வீட்ல நீ சந்தோஷமா இருக்கணும்னு நெனைக்கிறியா?" அப்படின்றாங்க. "இல்லப்பா அவங்க நடந்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்றாங்க. அப்ப சுரேஷ்க்கு பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் கால் பண்றாங்க. "என்ன மதிக்கு இது கால் பண்ணியா?" அப்படின்றாங்க. "இல்ல மாமா நான் எதுக்கு அவளுக்கு கால் பண்ண போறேன்" அப்படின்றாங்க. "சரி அவ அங்கேயே இருக்கட்டும். ஒரு 10 நாள் மாசம் அங்கேயே இருக்கட்டும்" அப்படின்றாங்க. "அவ பெர்மனன்ட்டா கூட அங்கேயே இருக்கட்டும் மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. "இல்ல அவ அங்கேயே இருந்தா உங்க அப்பா, அம்மாக்கு அங்க பக்கத்துலலாம் யாராச்சும் எதனா பேசுனா அசிங்கப்பட்டு அவங்களா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிற வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.